ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் நியூ கலெக்ஷன்ஸும் கலந்து போட்டிருக்கோம். இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான். இட்லி பாத்திரம் நல்ல உருளி பெருசான பிக் சைஸ் கிடச்சிது. இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா தாராளமாக ஒரு பெரிய வீட்டுக்கே குழம்பு வைக்கலாம். இட்லி பானை நல்லா தேய்ச்சி கழுவுனது, நல்லா வாஷ் பண்ணிட்டுருக்கோம். உள்ள தட்டெலாம் துணி தானே போட போகிறீங்க, அதனால் ஏன் பாலிஷ் டின் கோட்டிங்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் இது நல்லா டின் கோட்டிங் நல்லாவே தான் இருக்குது. துணி தானே போட போகிறீங்கன்ட்டாங்க. ஆனால் தேய்ச்சி வாஷ் பண்ணியிருக்கோம். வெளியில் தேய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பருப்புருளி பிக் சைஸு கொஞ்சம் ரேராக தான் இது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இருக்கவும் சரின்னு எடுத்தேன். இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, நான் விளக்கி கழுவினது இந்த கண்டிஷன். பாலிஷ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இது லெவலே வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஆன்டிக்காகவே இருக்கட்டும்னு நான் பாலிஷ்லாம் பண்ண கிடையாது. பொங்கப்பானை இது வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோங்க. அடுத்தது வந்து கும்பா 2 கும்பாலாம் இப்போ கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி கும்பா வந்து கிடைக்கிறதே இல்லை. நானே எனக்குன்னு எடுத்து வச்ச 2 கும்பாவை ஒருத்தவங்க கம்பல் பண்ணி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். ஆயில் கேனு, நெய் ஊற்றிக்கலாம், ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் தோசைக்கு, இல்லை டேபிளில் வச்சுக்கலாம். நம்ம வந்து எள்ளு பொடி, இட்லி பொடிக்கு ஊற்றிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வடித்தட்டும் இந்த மாதிரி வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். பாலிஷ் பண்ணாலும் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வறுக்க பொரிக்க இந்த மாதிரி நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் இதுவே போதும். வேணால் ஒரு சின்ன 6 ஸ்டிக்கு வேணால் மரத்தில் வந்து உள்ளே வச்சுக்கலாம் போல். கைப்பிடி சூடாகுதுன்னாக்கா. இது வந்து பூஜை பிளேட்டு தான். ஏற்கனவே நான் காமிச்சேன். இது அதை தவிர வேறு கொஞ்சம் ஸ்டோரில் இருந்தது. அதனால் இது வந்து சின்ன சைஸ் 2 இருக்கிற. நேற்று காமிச்சதோட இது வந்து அடிஷ்னல் பூஜை பிளேட்டு. இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ரேட்டு, வெயிட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே மெஷர் பண்ணி சொல்கிறோம். அடுத்தது வந்து இது வந்து நியூ ஐட்டம்ஸுங்க. கொஞ்சம் நியூ ஐட்டம்ஸும் ராஜஸ்தான் இதில் வந்து கொஞ்சம் வாங்கினது. அது கொஞ்சம் ரொம்ப நாளாக நான் வீடியோவில் சேர்க்கலை. ஸோ ஸ்டோர் கடையிலேயே நாங்கள் வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த மயில் மாதிரி இருக்கிறது வந்து உருளி, ஆர்டினரி உருளி தான் இருக்குது. நல்ல வெயிட்டு. இது வந்து புதுசு பீஸுங்கிறதுனால நான் வாஷ் கொடுக்கல. ஆன்டிக் அந்த மாதிரியே இருக்குது. மயில் நல்லா தோகை விரித்த மாதிரி 2 பக்கமும் ரெக்கையோடு இருக்குது. உருளி டிசைனாக. இது வந்து விநாயகர் விளக்கு. விநாயகர் விளக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்து ஒரு ட்ரீ விளக்கு. நல்ல ஒரு லுக்காக இருக்குது. அப்புறம் பாவை விளக்கு லேட்டஸ்ட்டுங்கிறதுனால இந்த அம்மா வந்து கொண்டை தான் போட்டிருக்காங்க. பழைய காலத்து இதில் தான் வந்து ஜடை போட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிறதுல கொண்டை போட்டிருக்காங்க. இது வந்து இந்த வந்து லக்ஷ்மி, இந்த சொம்பு வந்து கலசம். இது வந்து பெரிய பீஸ் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. மா இலையும் தேங்காய், சொம்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி மா இலை பிச்சு வைக்க முடியாதுங்கிறப்ப இதை அப்படியே வச்சுக்கலாம். கலசத்தை சாமி ரூமில் வச்சுக்கிறதுக்கு வேணுங்கிறவங்க இதை இது பண்ணுங்கள். அடுத்தது பாவை விளக்கோட செட்டு வந்து நெக்ஸ்ட் 2 தனித்தனி, அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சு காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து இந்த பீடம் வந்து நல்ல வீட்டில் வச்சா பாசிட்டிவ்ஸு, உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் ஃபினான்ஷியலி இதோட இது வந்து உயர்வும், வாழ்க்கையில் செல்வங்கள் வந்து உயர்ந்து வருங்கிற ராசிக்காக இது வந்து பிரமிடுன்னு சொல்கிறாங்க. இதோட ராசி வந்து லைஃப்பில் வந்து செல்வங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். யானை மேலே விளக்கு ஏற்றுறதும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் உயர்வகை தான் குறிக்குது. யானை மேலே விளக்கேற்றுறது வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு. இது வந்து லக்ஷ்மி குபேரர். குபேரர் வந்து ஒய்ஃபோடு இருக்கார். அடுத்தது வந்து ஷோகேஸ் பீஸு மாட்டு வண்டி. இது வந்து இந்த சக்கரமெல்லாம் சுருளும். வந்து கொலுவுக்கு இல்லை ஷோகேஸில் வீட்டில் வச்சுக்கணுன்னு விரும்புகிறவங்க வச்சுக்கலாம். மாட்டு வண்டி வாங்கினது எல்லா பீஸுமே சேல் ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல ஆஃபர் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. குபேர தாமரையில் வந்து லக்ஷ்மி அமர்ந்திருக்கிற மாதிரியும் இருக்கிற பூஜைக்கு அந்த மாதிரி சமயத்தில் வச்சுக்க சாமி கும்பிடலாம். 2 மாட்டு வண்டி, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ரேட்டு வெயிட் ரேட்டில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். என்ன வந்து கொஞ்சம் போய் வந்து வாங்கிட்டு வந்த செலவு இருக்குது, அதுதான். மற்றபடி எங்களுக்கு வந்து வாங்கின ரேட்டில் வந்து நாங்கள் ரொம்ப லாபம் வைக்கலை. ஃபாஸ்ட் மூவிங்க்காக போயிட்டு வந்த செலவு தான். எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுத்ததுனால நாங்கள் அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம், குறைச்ச ரேட்டுக்கு கொடுக்க முடியும். இது பாருங்கள் வந்து குபேரர். நல்ல கார்த்திகைக்கெல்லாம் விளக்கு வைக்கணுன்னா இதை நல்லா யூஸ் பண்ணலாம். குபேரர் கையில் வந்து அந்த இது செல்வ மூட்டை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. திருவாசியோட வராகி அம்மன். வராகி அம்மன் பூஜை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. அது பிக் சைஸு. அதுக்கு அடுத்த சைஸு. இதில் வந்து நிறைய கைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வராகி அம்மன் வந்து பவர்ஃபுல்லானது. பூஜை செஞ்சு நம்ம சாமி கும்பிட்றப்ப ரொம்ப நம்மளுக்கு வேண்டுறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் நான் வராகி அம்மன் வாங்கினேன். நான் வராகி அம்மன் கோவிலுக்கும் போய்கிட்டு தான் இருக்கேன். தஞ்சாவூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இது வந்து என்னென்னா தஞ்சாவூர் குபேர விளக்குலேயே சின்ன விளக்கு. ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகிறப்ப வந்து வராகி அம்மனை வந்து வழிபட்டு போனதுனால தான் வெற்றி கிடைக்கும். எவ்ரி டைம் வந்து வராகி அம்மனை பூஜை பண்ணிட்டு தான் போவார் அப்படின்னு தான். அதனால் அவருக்கு வந்து தஞ்சாவூரில் தனியாக பிரகாரத்தில் கோயில் இருக்குது. இது வந்து காமதேனு பசு. இது வந்து கோமாதா பசுமாடும் தாயோட கன்றும் இருப்பது வீட்டில் வந்து சுபிட்சம்ங்கிறாங்க. இது வந்து அன்னத்தில் வந்து விளக்கு 2 ஒரு செட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து வாங்கிட்டாங்க. அடுத்த செட்டு ஒரு செட்டாக இருக்குது. இந்த பக்கமும் இந்த கார்த்திகையில் வந்து விளக்கேற்றணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான்றவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஹோம் டெக்காரில் நாங்கள் வாங்கினது தான். இன்னும் நிறைய வெரைட்டியாக வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ நம்ம வீட்டில் கீழே வைக்காமல் இந்த இது மேலே வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாண்டு, கோல ஸ்டாண்டை வந்து வச்சுக்கலாம். கோலம் போட்டு வைக்கிறதுக்கு ரெடிமேடாகவே இருக்குது. நம்ம வீடை வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருட்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கொலு சமயத்தில் எல்லா சமயத்துலேயும் இது நல்லாயிருக்கும். வீட்டில் பூஜை ரூமில் வந்து இந்த ஸ்டாண்டு மேலே மரத்தில் செஞ்சு வைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக கோலத்தோட டெக்கரேட்டிவாக இருக்கிறப்ப லுக்கு நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் சாம்பிள் வாங்கிட்டு வந்தேன். நாங்களும் கொஞ்சம் வீட்டில் எடுத்து யூஸ் பண்ண தான் எடுத்திருக்கோம். வீட்டில் 1, 2 எடுத்துட்டோம். அது பிடிச்ச விஷயங்களை தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து சேலுக்கு போடுறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை வாங்கிட்டு வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கோம். இப்போ இந்த வராகி அம்மன் இதெல்லாம் வந்து பழைய காலத்து விளக்கெலாம் கிடைக்காது. அதனால தான் புதுசாக வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம்.
அதே மாதிரி தான் இந்த கோமாதாவும். ஸோ புதுசு தான் இதெல்லாம் கிடைக்கும். இது கவர் பிரிக்காமல் இருக்குது. இதெல்லாம் வந்து விளக்கு வந்து வராகி அம்மன் விளக்கு. ஸோ இந்த ஐட்டங்கள்லேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரேட்டு சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு